ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஓப்போ F29 சீரிஸ் வந்து யாரும் பை பண்ணாதீங்க அப்படின்னு நான் வந்து டைட்டில் வச்சிருப்பேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ஓப்போ F29 ப்ரோ ரெண்டுமே அன்பாக்சிங் போட்டிருப்பேன். அந்த ஃபோன் வந்து இந்த ஸ்பெக் இருக்கு, நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்குங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். இப்போ எல்லா இடத்துலயுமே வந்து சீசன் மாதிரி ஓப்போ F29 சீரிஸ் தான் போய்கிட்டு இருக்கு. நம்மளும் வந்து தளபதி மொபைல்ஸ் கடை வச்சிருக்கோம், நம்ம கடையிலயும் வந்து அது அவைலபிள் தான். உங்களுக்கு ஸ்பெக்லாம் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்குலாம் ஸ்பெக்லாம் ஓகேனா இந்த போனை வந்து கண்டிப்பா வாங்குங்கன்னு சொல்லியிருப்பேன். எல்லா கடைக்காரங்களுமே வந்து ஓப்போ F29 சீரீஸை வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு ஓகேனா வாங்குங்கன்னு சொல்லியிருக்கேன். நம்ம வந்து சேனல் வச்சிருக்கோம், நம்ம வந்து கரெக்டா வந்து ரிவ்யூ கொடுப்போம். அதுல என்ன குறை இருக்கு, என்ன வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க, என்ன டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க எல்லாமே சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பா வந்து நம்ம கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த போன் தான் நீங்க வாங்கணும், இதுதான் பெஸ்டான போன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஓப்போ F29 சீரியஸ் இந்த போனை வந்து யாரும் பை பண்ணாதீங்கன்னு எதுக்கு நான் வந்து டைட்டில் வச்சிருக்கேன்னா, இதுல வந்து விளம்பரம் பண்ணியிருக்காங்க. ஓப்போல இருந்து நிறைய கடைக்காரங்க கூட வந்து ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அவங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணி என்ன ரீல்ஸ் போடுறாங்கன்னா, தண்ணிக்குள்ள போட்டு காட்டுறாங்க, காஃபியை வந்து ஊத்துறாங்க, டீயை ஊத்துறாங்க, இந்த மாதிரி வந்து ரீல்ஸா போட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுவாங்க, ரீல்ஸ் டான்ஸ் ஆடியோ ஏதோ அவங்க டேலண்ட் காட்டி போட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்து அவங்களுக்கு அந்த போனை வந்து கொடுத்து அவங்களாம் வந்து டெக்கை பத்தி அவ்வளவா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களாம் வந்து யூடியூப்ல டான்ஸ் ஆடுறதும், சாரி இன்ஸ்டாகிராம்ல வந்து டான்ஸ் ஆடுறதும், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதோ அந்த மாதிரி போட்டு அவங்க வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க கையில போனை கொடுத்துட்டு அவங்கள நம்ம கடைக்கு, அவங்களாவே கடைக்கு இன்வென்ட் பண்ணிட்டு, அவங்க கடைக்கு இன்வைட் பண்ணிட்டு ஓப்போ போன் வந்து லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட காமிக்கிற மாதிரியும், தண்ணிக்குள்ள போட்டாலும் ஒன்னும் ஆகாது, கீழே போட்டாலும் எந்த டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து பிளைண்டா வாங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தான் வந்து இந்த ஒரு வாரமா வந்து எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கடையிலயும் போன் சேல்ஸ் தான். ஓப்போ F29 நானும் வீடியோ போட்டிருப்பேன். F29 ப்ரோ இது வந்து 24,000 ரூபாய் 26,000 ரூபாய் ரேட் இருக்கு. உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கோங்க, ஸ்பெக் இதுதான். போனை கூட காமிச்சிருப்பேன் நானு. ஆனா நான் தண்ணிக்குள்ள போட்டு வீடியோ போட்டு நான் வந்து ஃபுல்லா வந்து யாரையும் ஏமாத்தல. தண்ணிக்குள்ள வாட்டர் ப்ரூஃப் போன் தான், ஆனா நான் தண்ணிக்குள்ள போட்டு ஒன்னும் ஆகாது, கீழே போட்டாலும் டேமேஜ் ஆகாது, போனை வந்து கண்டிப்பா நீங்க வாங்கலாம் அப்படின்னு நான் வந்து எந்த விளம்பரமும் பண்ணிருக்க மாட்டேன். போனை காமிச்சிருப்பேன், இந்த போன் வந்து இப்ப லான்ச் ஆயிருக்காங்க, இந்த ஸ்பெக் இருக்கு, இந்த ரேட்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, இந்த ஆஃபர் இருக்கு, கிரெடிட் கார்டு ஆஃபர், உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பா தளபதி மொபைல்ஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. என் கடையில வந்து எல்லா போனுமே இருக்கும், எல்லா கடையிலயும் எல்லா போனுமே இருக்கும், என் கடையிலயும் எல்லா போனுமே இருக்கு. அதனால இந்த போன் தான் வாங்கணும்னு நான் வந்து எந்த வீடியோயும் சொன்னது இல்லை. இந்த போனை வந்து பிளைண்டா நம்பாதீங்க. அவங்க ஓப்போ தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமா ரீல்ஸா போட்டு, நம்ம இந்தியால சொல்றேன், ரீல்ஸா போட்டு எல்லா கடையிலுமே வந்து இந்த தண்ணிக்குள்ள போட்டு காட்டுறது, கீழே போட்டு காட்டுறது, காஃபியை ஊத்துறது, டீயை ஊத்துறது, இந்த மாதிரியே சொல்லி தான் அந்த போனை வந்து லான்ச் பண்றாங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்பெக்குன்னு உள்ள போய் பாத்தீங்கன்னா ஸ்பெக் வந்து ரொம்ப மட்டமான ஸ்பெக் தான் வச்சிருக்காங்க. அதனால வந்து நான் என்ன வந்து இதுல டவுன் கிரேட் மட்டும் இந்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு வந்து இது கரெக்ட்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பா நீங்க வாங்க மாட்டீங்க. இல்ல எங்களுக்கு ஓகே தான், வாட்டர் ப்ரூஃப் எல்லா போன்லயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க மட்டும் தான் வாட்டர் ப்ரூஃப் கொடுக்குறாங்கன்னு இல்ல, எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, 12,000 13,000 போன்ல இப்ப நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய கம்பெனிக்காரங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர் ப்ரூஃப் கொடுத்த மாதிரி தண்ணிக்குள்ள போட்டா ஒன்னாகாதுன்னு சொல்லி போனை விற்க வேண்டிய அவசியம் இல்ல. மற்ற எல்லா போனுமே வாட்டர் ப்ரூஃப் வந்துருச்சு. அந்த வாட்டர் ப்ரூஃப் வந்த போன்ல கூட உங்களுக்கு கேமராவும் சரி, ப்ராசஸரும் சரி நல்லா ஹை ரேஞ்சில கொடுத்துட்டு தான் அந்த போனை விற்கிறாங்க. வாட்டர் ப்ரூஃபை மட்டும் சொல்லி போனை சில மாடல்ஸ் வந்து விற்கிறாங்க. ஆனா இந்த டைம்ல இப்ப கரண்ட்ல ஓப்போ பண்ணிக்கிட்டு இருக்குது வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லி மட்டும் தான் போனை விற்கிறாங்க. நீங்க கடைசியா ஓப்போ F27 ப்ரோ பார்த்திருப்பீங்க, அதுவும் வாட்டர் ப்ரூஃப், கீழே போட்டா உடையான்னு சொல்லி நிறைய சேல்ஸ் பண்ணாங்க. ஆனா வாங்கின கஸ்டமர் அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல, போனை கீழே போட்டு உடச்சிட்டாங்க. உடையாதுன்னு சொன்ன போன் எப்படி ப்ரோ உடஞ்சிச்சின்னு வந்து நின்னாங்க. அவங்க நார்மலா இப்படி எல்லாம் போட்டு செக் பண்ணிருக்க மாட்டாங்க, ஏதோ கோவத்துல போட்டிருக்கலாம், கீழே விழுந்திருக்கலாம் வண்டியில போகும்போது. எப்படியோ போன் கண்டிப்பா டேமேஜ் ஆகாதான் செய்யும். நீங்க 1,00,000 ரூபாய்க்கு வாங்கினா கூட ப்ரொடக்ஷன் இருந்தா கூட நம்ம நார்மலா டிராப் டெஸ்ட்ல தப்பிச்சிரும். மற்றபடி நம்ம நேரம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, ஏதாவது கோவத்துல எரியுறதோ, தண்ணியில சாரி வண்டியில போகும்போது கீழே விழும்போது கண்டிப்பா போன் கண்டிப்பா டேமேஜ் ஆகும். நீங்க 1,00,000 ரூபாய்க்கே வாங்கினாலும் கூட. சரிங்களா, ப்ரொடக்ஷன் உள்ள கீழே போட்டாலும் ஒன்னும் உடையாது, ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்லி போன் விற்கிறவங்க கிட்ட அந்த போனை கூட நீங்க 1,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கினா கூட கீழே போட்டா உடையதான் செய்யும். இப்ப இந்த ஓப்போ தரப்புல இருந்து இந்த மாதிரி போனை விற்கிறாங்களா, F29 ப்ரோ 5G ரெண்டு போன் கொண்டு வந்திருக்காங்களா, F29 ப்ரோ, இந்த ரெண்டு போனுமே வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லியே வந்து இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசரை வச்சு வீடியோ பண்ணியே போனை சேல்ஸ் பண்றாங்கல்ல. ஒருவேளை வாட்டர்னால ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா
நாங்க வந்து பொறுப்பேற்று போகணும் எந்த கடைக்காரங்களுமே சொல்ல மாட்டாங்க, எவனும் வீடியோ போடுறவனு எவனுமே சொல்ல மாட்டான், நாங்க கேரண்டி அப்படின்னு எவனுமே சொல்ல மாட்டான். வாட்டர் ப்ரூஃப்னால வந்து போன் ஏதாவது ஆச்சுன்னா வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து உண்மை. இது யாருமே சொல்ல மாட்டாங்க, இதை சொல்லி விற்கணும். ஆனா என் கடையில வந்து கஸ்டமர் வந்து இந்த ஓப்போ F29 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, வாட்டர் ப்ரூஃப் போனு நாங்க வந்து டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம், இன்ஸ்டால பார்த்தோம், எங்களுக்கு இந்த போன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன சொல்லுவேன்னா, வாட்டர் ப்ரூஃப் தான் 68 69 கொடுத்துருக்காங்க, ஆனா தண்ணினால ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கம்பெனி பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நாங்க வந்து சேல்ஸ் பண்றோம். அதனால இந்த போன்ல ஸ்பெக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மட்டமான ஸ்பெக். ஸ்னாப் டிராகன் 6 Gen 1 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து அவங்க வெளியே காட்டுறதே இல்லை. நீ உள்ள போய் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கும், நீங்க ஸ்பெக்கை போய் தேடி கண்டுபிடிச்சி F29ல என்ன ஸ்பெக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெக் கொடுத்து வச்சிருப்பாங்க, சரிங்களா? ஆனா இந்த ஸ்பெக் வந்து 15,000 போன்லயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்னாப் டிராகன் 6 Gen 1 ரொம்ப லோயஸ்ட் வெர்ஷன், அது இந்த 25,000 பட்ஜெட்ல கொடுக்குறாங்க. இது வந்து 15,000 போன்லயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வெரி வெரி டவுன் கிரேட். ஒரு போன் பாத்தீங்கன்னா ப்ராசஸரை பார்க்கணும். ஏன்னா வந்து நீங்க போன் வாங்கும் போது வந்து நல்லா தான் இருக்கும், நல்லா வந்து ஃபாஸ்டா தான் இருக்கும். ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு போன் ஸ்லோவாகும். அப்ப ஏன் தான் இதை வாங்கணும்னு தோணும். அது வந்து ப்ராசஸரை வந்து பார்த்து வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு 1 இயர் 2 வருஷமாவது உங்களுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ். இதெல்லாம் ஒரு 3 மாசம் 4 மாசத்துலயே வந்து போன் கண்டிப்பா ஸ்லோவாகும். அதுக்கப்புறம் நீங்க 4 பேர்ட்ட தெரிஞ்சவங்கிட்ட விசாரிக்கும் போது, நீ வாங்கின ப்ராசஸர் அப்படின்றா, ஸ்னாப் டிராகன் 6 Gen 1 போய் வாங்கியிருக்க, இதை போய் யார் வாங்க சொன்னா, வாட்டர் ப்ரூஃப்னால நான் போய் வாங்கினேன்டா அப்படின்னு வந்து நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஷன் பண்ணும்போது, வாட்டர் ப்ரூஃப் போனே வந்து உங்களுக்கு 12,000 13,000 நிறைய கிடைக்குதாடா. 15,000 செக்மெண்ட்லயே வந்து ப்ராசஸரும் சரி வாட்டர் ப்ரூஃபும் சரி ரெண்டுமே நல்லா பெஸ்டா கொடுக்குற போன் நிறைய இருக்கு, நீ எதுக்கு இதை வாங்கின அப்படின்னு ஒரு வந்து டிஸ்கஷன் போகும். நீங்க கண்டிப்பா அந்த போன் வந்து ஸ்பெக்கை பார்த்துட்டு வாங்குங்க. கண்டிப்பா ஸ்பெக்கை பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க மாட்டீங்கன்னா, ஸ்னாப் டிராகன் 6 Gen 1 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, இது 15,000 போன்லயே கொடுக்குறாங்க. அதனால வந்து இந்த போனை வந்து பை பண்ணாதீங்க. பை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா வேற போனை கூட பண்ணுங்க. ஐபி ரேட்டிங் காட்டி பை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வேற போனை ட்ரை பண்ணுங்க. ஐபி ரேட்டிங் இவன் மட்டும் கொடுக்கல, எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சு. நான் ஓப்போல நிறைய போன் வந்து நல்லா இருக்குன்னு நான் வீடியோ போட்டோம்னா, இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஐபி ரேட்டிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போனை வந்து எல்லா கடைக்காரன்ட்டையும் கொடுத்து ஆஃப்லைன் மார்க்கெட்ல விற்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 lakhs ஸ்கோர் தான் கிடைக்கும். இந்த F29 பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல போக்கோ P3 அல்ட்ரா இருக்கு, ஐக்கியோ நியோ 10R, OnePlus இதெல்லாம் வந்து 25,000 மேல நீங்க வாங்கும் போது இந்த பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு OnePlus லாஸ்டா வந்து 4 சீரிஸ் இருக்கு, போக்கோ P3 அல்ட்ரா இருக்கு, ஐக்கியோ நியோ 10R, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் சரி ஐபி ரேட்டிங்கும் சரி எல்லாமே வந்து பெஸ்டா கொடுத்துருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸும் பார்த்து தான் போனை வாங்கணும். அப்பதான் வந்து நீங்க 4 வருஷம் கழிச்சு 4 வருஷம் 5 வருஷம் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா கூட நல்லாவே உழைப்பு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குறதுக்கு ப்ராசஸர் தான் மெயின். கண்டிப்பா ப்ராசஸரை பார்த்து வாங்க. ஆனா இவன் போன்ல மட்டும் தான் ஐபி ரேட்டிங் இல்ல, எல்லா போன்லயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐபி ரேட்டிங் இல்லாத போனே பார்க்க முடியாது. 2025ல எந்த போன் லான்ச் ஆனாலும் உங்களுக்கு ஐபி ரேட்டிங்கோட தான் கொடுக்குறாங்க. ஒன்னு 68 கொடுத்துறாங்க, இல்ல 68 69 ரெண்டுமே கொடுத்துறாங்க. செக் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஓப்போ F29 சீரீஸ்ல உங்களுக்கு 4K 13 fps தான் கொடுக்குறாங்க. இப்ப இந்த அளவுக்கு வந்து அவங்க ஹைப் கிரியேட் பண்ணி போன் சேல்ஸ் பண்ணும்போது அவங்க வந்து 4K 16 fps கொடுத்துருந்துருக்கணும், சரிங்களா? செல்ஃபி கேமரால 1080 16 fps தான் எடுக்க முடியுமா? இவ்வளவு ஹைப் கிரியேட் பண்ணி வீடியோ பண்றவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் வச்சு போடும்போது செல்ஃபி கேமராவை எதுக்கு அவங்க சொல்ல மாட்டேங்காங்க 1080 அப்படி சொன்னா யாருமே போன் வாங்க மாட்டாங்க. 1080 16 fps கொடுத்தா யாருமே வந்து போனை வாங்க மாட்டாங்க. இந்த காலத்துல 2025ல எல்லாருமே வந்து செல்ஃபில 4K தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, சரிங்களா? ஃப்ரண்ட் கேமராவும் இருந்தாலும் கூட 4K 16 fps எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா எல்லாமே 4K 13 fps கூட ஃப்ரேம் ஓரளவுக்கு டிராப் ஆகுது, 16 fps தான் நல்லா இருக்கும்ட்டு ஃப்ரண்ட் கேமரால 4K 16 fps வரைக்கும் எதிர்பார்க்கறாங்க. செல்ஃபி கேமரால உங்களுக்கு வந்து 2K 4K ஆவது இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இவங்க 1080 16 fps தான் ரெண்டு போன்லயும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரு போன்னாலே ஸ்பெக் நல்லா இருக்கணும், கேமரா நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரொடக்ஷன் பார்க்கணும். எல்லாமே நம்ம வாங்குறது ஸ்பெக்கு கேமரா காண்டி, அதுக்கு இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மீறி நம்ம மலையில போகும்போது மழை வந்து போன் டேமேஜ் ஆகாம இருக்குது ஐபி ரேட்டிங் பார்ப்போம். கீழே தெரியாம போட்டீங்கன்னா டிராப் டெஸ்ட் ஆகாதுக்காண்டி ப்ரொடக்ஷன் பார்ப்போம். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ப்ராசஸர், செகண்ட் பார்க்கறது கேமரா. நீங்க எந்த போனும் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் பாருங்க. எந்த போன் லான்ச் ஆனாலும் ப்ராசஸர் பாருங்க, லேட்டஸ்ட் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்களா, அப்படி இல்லாட்டி போன வருஷம் லான்ச் ஆன ப்ராசஸராவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ப்ராசஸர் கொடுத்தா கண்டிப்பா வந்து கன்சல்ட் பண்ணாதீங்க, வேற போனை ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? இவங்க வந்து பிளைண்டா ஏமாத்தி மக்களுக்கு தள்ளுறதுக்கு தான் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரே வந்து வீடியோவா போடுறாங்க. F29 சீரீஸ் அப்போ அந்த தண்ணியை ஊத்துறது, காஃபியை ஊத்துறது, கீழே போட்டு மக்களை வந்து ஆஃப்லைன்ல வாங்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்றாங்க. மக்களும் போய் வாங்குறாங்க, அதெல்லாம் தெரியாம போய் வாங்குறாங்க. யாருமே இதை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த போனை பை பண்ணாதீங்க. ஓப்போ F29 சீரீஸை யாரும் வாங்காதீங்க.
இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.